எது? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியாதே. என்கிட்ட யார் சொல்லையே. எனக்கேக்கா எப்படி தான் பண்ணுவீங்க? போச்சுடா, என்னன்னு தெரியலையே. இவ சும்மா இருந்தாலும் இந்த போன்ல எவ்வளவு ஃபோன் பண்ணி என்ன தேவைன்னு சொல்லி விட்டுறா. காலையிலேயே வா, சத்தம் ரொம்ப பெருசா இருக்கு. என்ன இவளுக்கு தெரியல, என்னன்னு தெரியலையே. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்றேன், வைங்க. பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு. ஏமா, ஏன் அவளை கூப்பிடுற? என்னாச்சு? என்னாச்சு அகிலா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? காலையிலேயே என்ன போன்ல யார் பேசினது? பெரிய இந்த வந்துட்டேன்க்கா. என்னாச்சுக்கா? நான் சீக்கிரமாக தான்க்கா எழுந்தேன். காஃபி சாப்பிட வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. சாரிக்கா, அந்த வந்துட்டேன்க்கா. நீ காஃபியை குடி, இல்லை சும்மா கூட இரு. பால் டிப்போக்கு ஃபோன் பண்ணியா? ஐயோ, ராஜமாதாக்கு தெரிஞ்சு போச்சே. யார் போட்டு கொடுத்ததுன்னு தெரியலையே. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? எதாய் சொல்லி சமாளிச்சு விடுவோம். ஏய், நான் கேட்டுட்டு இருக்கேன், ஏன்னா கீழே தலையை குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க. ஐயோ இரும்மா, ஏதாவது யோசிச்சு சொல்ல வேணாமா? அது வந்து அக்கா. ஆமாக்கா, பேசினேங்க்கா. நீங்கள் முத்தக்காவை பால் போட வரவேணான்னு டிப்போக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களாமே. நான் எது? முத்தக்காவா? சரி, முத்து இருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் பால் போட வேணான்னு டிப்போ கால் பண்ணி சொன்னதா கேள்விப்பட்டேங்க்கா. அதான் ஃபோன் பண்ணேன். சரி, அப்புறம்? அக்கா, நீங்கள் எவ்வளோ நல்லவங்கக்கா. ஆனால் ஊருக்குள்ள 4 பேர் உங்களை 4 விதமாக பேசுகிறாங்கக்கா. அதை கேட்டுட்டு என்னால் எப்படிக்கா சும்மா இருக்க முடியும்? நான் ரோட்டில் நடந்து போனால் இந்த முத்து பிரச்சனை தாக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி பாவம் ஏழுங்க வயிற்றுல அகிலா இப்படி ஏழுங்க வயிற்றுல அடிக்கிறாங்களே. அகிலால ஒன்று ஒரு பொம்பளையா? ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஐயோ அக்கா, நான் சொல்லலக்கா, அந்த 4 பேருக்கா. 4 பேர்ல நீயும் ஒரு ஆளா? ஐயோ அக்கா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் போய் உங்களை அப்படி நினைப்பேனாக்கா? நான் போய் எல்லாரு கூட சண்டை போட்டேன். எங்கள் அக்கா உங்களுக்குலாம் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. அவங்கள பார்த்தாலாம் நீங்கள் இப்படி பேசலாமா? உங்கள் வாயை அழுகி போயிடும் அப்படின்னு நான் போய் சண்டை போட்டேங்க்கா. எங்கள் அக்காவை ஒருத்தவங்க தப்பாக பேசும்போது என்னால் கேட்டுட்டு இருக்க முடியலக்கா. என் மனசே தாங்கலக்கா. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி, மறுபடியும் அந்த முத்துக்கு அதே வேலையை கொடுத்து அப்படியே இந்த பேச்சு எல்லாத்தையும் மாற்றிடலான்னு சொல்லிட்டு தான்க்கா பால் டிப்போக்கு ஃபோன் பண்ணி முத்துக்கே அந்த வேலையை கொடுக்க சொல்லிட்டேங்க்கா. சொல்லிட்டும் அந்த பொம்பளையை கூப்பிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டிருக்கேங்க்கா. இங்கே பாரு, உனக்கு இந்த வேலை கொடுத்ததே பெரிய விஷயம். ஒழுங்கு மரியாதை கரெக்டாக அந்தந்த டைமுக்கு பால் போடு அப்படின்னு நான் சொல்லி சத்தம் போட்டிருக்கேங்க்கா. எங்கள் அக்காவை இருக்கண்டு இவ்வளோ இந்த வேலையை நிப்பாட்டினதோடு விட்டுட்டாங்க. நானாக இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை தொலைச்சிருப்பேன் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு தான்க்கா வந்திருக்கிறேன். ஏய், என்ன என்கிட்ட கதை அளந்துக்கிட்டு இருக்க? ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுக்கணுமா இல்லையா? அகிலா, அதான் பெரிய பொண்ணு சொல்றாள்ல, முத்து கூப்பிட்டு கண்டிச்சுட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, ஏன் இவ்வளவு கோவப்படுற? விடு இந்த பிரச்சனை இதோட. ஆமாம்மா, இந்த ஊர்ல நல்லது செஞ்சா யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதுவே ஒரு கெட்டது செஞ்சா அவ்வளவுதான், ஊரெல்லாம் ஒண்ணு கூடி ரொம்ப கேவலமா பேசுவாளுங்க. அப்போ நான் அவளை வேலையை விட்டு நிப்பாட்டது தப்புன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லம்மா, நீ நல்லது செஞ்சதெல்லாம் இந்த விஷயத்துல மறைஞ்சு போச்சு. நன்றி கெட்ட போய் 50 பேர் பேசுறாங்கன்னு சொல்றேம்மா. ஆமாக்கா, அத்தை சொல்கிறது கரெக்டு தான்க்கா. பார்த்தீங்களா, அத்தையே புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அவங்க பேசுகிறம்போது என் காதால் கேட்டேங்க்கா. அதனால தான்க்கா உடனே டிப்போக்கு ஃபோன் பண்ணி முத்துக்கு வேலையை கொடுக்க சொன்னேன். ஆமாக்கா, உங்களை எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்கல்லக்கா. நீங்கள் ஒரு ராட்சசீன்னு. பெரிய பொண்ணு. ஐயோ அக்கா, நான் இல்லைக்கா, அதே 4 பேருக்கா. எனக்கு என்னமோ உன் மனசுல இருக்கிறது தான் என்கிட்ட சொல்ற மாதிரி தெரியுது. அந்த 4 பேர் சொன்ன மாதிரி தெரியலையே. ஐயோ, கண்டுபிடிச்சிருச்சு, என்ன பண்றது? ஏய் விடு, அதான் அவளை சொல்றாள். அப்புறம் என்ன? ஏமா தம்பி எந்திரிச்சிட்டானா இல்லையா? ஆமாம் மாமா, பார்த்தீங்களா, வந்த வெளியே மறந்துட்டேன். அவர்கிட்ட காஃபி எடுத்துகிட்டு போகிறக்காக வந்தேன். தேங்க்ஸ் மாமா. கிரேட் எஸ்கேப் பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு, விடுமா. அதான் அவளை சொல்றாள்ல, ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகி உடம்பு கெடுத்துக்கிற? இந்த பிரச்சனையை இதோட விட்டுருமா. விடு.
என்ன எல்லாரும் திரும்ப மறுபடியும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி இல்லம்மா. அம்மா ஒரு நிமிஷம். அகிலா, பெரிய பொண்ணு என்ன அப்படி தவறு பண்ணிட்டான்னு நீ சொல்ற? நீ வேலையை கொடுக்க கூடாதுன்னு சொன்னதை அந்த வேலையை அவளுக்கு திருப்பி கொடுக்க சொல்லியிருக்கா, அவ்வளவுதானே. இதுல என்ன பெரிய தப்பு? அப்படின்னா என் பேச்சுக்கு மரியாதை கிடையாது அதானே? என்னவோ என் பேச்சு படி எல்லாம் நடக்கிறீங்க, அதுதான் மதிப்பு இல்லையேங்க. ஏப்பா இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்போ உன் பொண்டாட்டி எப்படி கத்துறா? இப்ப ராட்சசி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காளப்பா. அவ பேச்சு கேட்காம இந்த வீட்டுல என்னப்பா நடக்குது? அவ பேச்சு படிதான் என் பேரங்களை எங்க இருந்து பிரிச்சு எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கா. என் பேத்திய யாரு கூடயும் பேச விடுறதே கிடையாது. வேற என்னப்பா, வேற என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவ படிதான் எல்லாமே நடக்குது இந்த வீட்டுல. அவ கண்ணை சேர்க்காம ஒரு அணுவும் இந்த வீட்டுல அசைறதே கிடையாது. அப்புறம் ஏன்பா இப்பெல்லாம் பேசிட்டு போறா? அம்மா நீங்க எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவ அப்படிதான்னு. நீங்க எதுவும் மனசு கஷ்டப்படாதீங்கம்மா. நான் அவகிட்ட என்னன்னு பேசுறேம்மா. வேணாப்பா, நீ பாட்டுக்கு ஏதாவது பேச போய் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறிட போகுது. இந்த பிரச்சனை இதோட விட்டுருப்பா. எதுவும் இதை பத்தி அவள்கிட்ட எதுவும் கேட்டுட வேணாப்பா. தெருவே வெறிசோடி கிடக்கு, ஒரு சாத்தியும் காணோம். ஏ கீதா, கீதா. யார் நம்மளை கூப்பிடுறது? என்ன கீதா, கூப்பிட கூட கேட்காம வண்டியில் சல்லுன்னு போய்கிட்டு இருக்க? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மணி ஆயிடுச்சு போ. ஏக்கா அப்படி சொல்றீங்க? என்னையா தேடிக்கிட்டு இருந்தீங்க? ஆமாம் கீதா, உன்னைய தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நேற்று மீட்டிங் போடுறோன்னு சொன்னீல, அதான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே கீதா போனேன். அதான் குழுவில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு விசாரிப்போன்னு தான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டு பக்கமாக தான் போகலான்னு வந்தேன். அதான் நீயே வந்துட்டியே, அதான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துட்டேன்னு சொல்லி சொன்னேன். என்ன நேற்று மீட்டிங் நல்லபடியாக போச்சா? எல்லாம் பேசி முடிச்சிட்டியலா? ஆமாக்கா, நானும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போனீங்களே, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? இப்ப நல்லா இருக்காங்களா? ஆமாம் கீதா, உடம்பு சரியில்லாமல் தான் கீதா இருக்காங்க. பார்க்கவே பாவமாக இருக்குது கீதா. எங்கே கீதா, நம்ம போய் அங்கே போய் 4 நாள் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கா? இல்லை அம்மாவை தான் நம்ம வீட்டில் கூட்டி வச்சு பார்க்குற மாதிரி இருக்கா? சொல்லு. நேற்று இருந்தா 10 மணி பஸ்ஸுக்கு போனேன், திருப்பி 5 மணி பஸ்ஸுக்கெலாம் வந்துட்டேன் கீதா. திருப்பி கொஞ்ச நேரம் கூட அம்மாட்டிருந்து என்னம்மா ஏதுமான்னு கேட்க முடியல கீதா. இங்கே இவங்க எல்லாத்தையும் பார்க்கணும், அங்கே போய் இருக்க முடியாது, இங்கே கூட்டு வந்து வச்சுருக்கவும் முடியாது. ஏன் கீதா கேட்குறேன்? என் பாடு பெரிய பாடாக இருக்குது கீதா. அம்மா நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது கீதா. விட்டுட்டு வரவே மனசு இல்லை. எங்கள் அம்மா கூட இன்றைக்கி ஒரு நாளைக்கு இங்கே இருந்துட்டு போன்னு தான் சொன்னாங்க. எங்கே கீதா, இவங்களாம் விட்டு நான் அங்கே போய் எங்கே இருக்கிறது? இதுக்கு நான் கேட்டு போகிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. அத்தனை பேர்ட்டையும் கேட்டு பெர்மிஷன் வாங்கி போய் பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. இல்லை நைட்டு தங்கினேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். ஏக்கா, உங்க அம்மாவுக்கு முடியலன்னா கூட உங்க வீட்டில் உங்களை விட மாட்டேங்கிறாங்க. ஏக்கா, உங்க நாத்தனார்லாம் போன மாசம் வந்து அது பாட்டுக்கு இங்கே 10 நாள் தங்கிட்டு தானக்கா போச்சு. அது மாதிரி அது எப்படி அவங்க அம்மா பார்க்க வந்திருக்கு? அது மாதிரி நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க வேணாம்? நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்டுட்டு போயிருக்க வேண்டியதானாக்கா? இப்போ என்ன சும்மாவா போகிறீங்க? உங்கள் அம்மாவுக்கு முடியாமல் தானே போகிறீங்க. சைனர் லீவ் தானேக்கா, உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் 2 நாள் இருந்து உங்கள் அம்மா பக்கத்துலேருந்து பார்த்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? நீ வேற கீதா, இங்கே 2 பேரும் என் மாமனாரும் மாமியாரும் மருந்து சாப்பிட்றவங்க, நேர்த்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க என்னை விடுவாங்களா? அவங்களுக்கு எப்படி மருந்து மாத்திரை கொடுக்க நேரம் நீங்கள் சமையல் பண்ணி கொடுக்குறீங்களா? அது மாதிரி தானக்கா உங்கள் அம்மாவே நீங்கள் பார்க்கணும். பாவம் இல்லையா உங்கள் அம்மா? உனக்கு தெரியுது கீதா எங்கள் அம்மா பாவம்னு. எங்கள் வீட்டில் இருக்குங்களே அதுகளுக்கு தெரியுமா எங்கள் அம்மா பாவம்ன்ட்டு? என் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் இந்தா இப்போ தானே போயிட்டு வந்த அப்படின்வாரு. எனக்கும் எங்கள் அம்மா கிட்ட போய் இருந்து பார்க்கணும் தான் ஆசையாக இருக்குது. அதெல்லாம் நடக்காது கீதா. சி, எல்லார் வீட்லையும் இந்த புருஷன்மாருங்க ஏன்னே இப்படி இருக்காங்களோ. அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் பார்த்துக்கிறணும், அடுத்தவங்களெல்லாம் பார்த்துக்கிறக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ. நம்ம அம்மா அப்பா பற்றி நினச்சி பார்க்குறாங்களா? அதே மாதிரி அவங்க அக்கா தங்கச்சி வந்து இங்கே 10 நாளைக்கு இருக்கணும். அதே நம்ம போய் நம்ம அம்மா வீட்டில் இருந்துட்டு வரணும்னு நினச்சா மாமியாக்காரையை பூரா கிளம்பிடுவாளுங்க. பற்றியா, அவன் பொண்டாட்டி அங்கே போயிட்டா, அங்கே போய் இருக்க போயிட்டா, வச்சுட்டா, செஞ்சுட்டா, இங்கே யாரும் சோறு ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களாக்கா நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குன்னு. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோட சண்டை போடுங்கக்கா.
கேளுங்க. நான் எங்கள் அம்மாவை போய் பார்க்க போகிறேன்னு. உன் தங்கச்சிலாம் இங்கே வந்து 10 நாள் இருந்துட்டு போனால, இப்போ நான் என்ன எங்கள் அம்மா வீட்டுக்கு என்ன திருவிழா கொண்டாடவா போகிறேன்? எங்கள் அம்மாவுக்கு முடியலன்னு தானே பார்க்க போகிறேன். நான் போய் இருந்துட்டு வரேன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேளுங்கக்கா. கேட்டு சண்டை போட்டுருக்குங்க. ஆமாம், நம்ம இப்படி இருக்க தான் நம்மளை அவங்க ரொம்ப இதாக நினைக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்குனா ரத்தம், நம்ம அம்மாவுக்குலாம் தக்காளி சட்னி. ஆமாம் கீதா, நீனாலும் என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டியே. நான் இவங்களோட சண்டை போட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஜென்மங்க இல்லை கீதா. சரி சரி, நம்ம குழு விஷயத்துக்கு வருவோம். குழு என்னாச்சு கீதா? நேற்று என்ன எல்லாம் பேசி முடிச்சிட்டியா? அதை ஏன்க்கா கேட்குறீங்க? ஆளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்கக்கா. நேற்று மீட்டிங் நடந்ததை பார்த்து நான் யாருக்கும் குழு வாங்கி தரதா இல்லைக்கா, காசு வாங்கி தரதா இல்லைக்கா யாருக்குமே. அப்படிதான்க்கா முடிவு பண்ணியிருக்கேன். ஐய, என்ன சொல்கிற கீதா? உன்னை நம்பில நான் இருக்கேன். பொங்கல் வேறு வருது, நம்மளுக்கு கீதா லோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான்ல, நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன நடந்துச்சு குழுவில்? ஏன்க்கா கேட்குறீங்க? நீங்கள் வேற இல்லை, நான் ஒரு ஆளாக நேற்று எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உமா, வசந்தி, ராணி அக்கா, பத்ரகாளி அக்கா, பாத்திமா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்னை எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா? நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கக்கா. ஆமாக்கா. நீ சொல்கிறத பார்த்தா உன் கூட 50 பேர் சண்டை போட்டிருப்பாங்க போலையே. ஐயோ, என்ன நடந்துச்சு கீதா? லோன் 60,000க்கா. 3,000 பேங்க்காரங்க எடுத்துக்குவாங்கக்கா. 57,000 அக்கௌண்ட்டில் ஏறும்க்கா. எல்லாரும் 2,000 எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னேங்க்கா. அதுக்கு அவ்வளோ பேரும் அப்படி என் கூட போய் சண்டைக்கு வராங்கக்கா. என்னது 60,000 தான் லோனா? அதில் 3,000 பேங்க்காரங்க எடுத்துக்குவாங்களா? அப்போ 60,000மே நம்மளுக்கு கிடைக்காதா? என்னக்கா, எப்போவுமே அப்படி தானேக்கா வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி அப்படி தானே வாங்கணும். டாக்குமெண்ட்டு, இன்சூரன்ஸு அப்போ இப்படின்னு சொல்லி பிடிச்சிக்குவாங்கல்ல. என்ன உங்களுக்கு தெரியாதா? ஆமாம் கீதா, அதுக்கு 3,000 பிடிச்சிக்கிறாங்க. ஏதோ ஒரு 1000 500 பிடிச்சா பரவாயில்ல. லோனே ஏற்கனவே கம்மியாக தான் அமௌண்ட்டு சொல்கிற. அதான் பார்த்தேன். முதல்லாம் கம்மியாக தானே கீதா பிடிச்சாங்க, இப்போ 3,000ன்றியே, அதான் கேட்குறேன். என்னக்கா, நான் என்ன உங்களை ஏமாத்திய வாங்க போகிறேன்? அங்கே பேங்க்லேயே பிடிச்சிக்கிட்டு தாங்க்கா உங்களுக்கு 57,000 அக்கௌண்ட்லேயே ஏறும். நான் என்னமோ ஏமாத்துறமான்னு என்கிட்ட கேட்குறீங்க. முன்னெல்லாம் அமௌண்ட்டு கம்மியாக லோன் வாங்குவோம், அதுக்கு தக்கன பிடிப்பாங்க. இப்போ 60,000க்கு 3,000 பிடிச்சிட்டு தாங்க்கா தருவாங்க. சரி கீதா, சரி கீதா, தெரியாமல் தான் கேட்குறேன். அப்போ கொஞ்சம் அமௌண்ட் வாங்கினா கொஞ்சமாக பிடிப்பாங்க போல். இப்போ 60,000னால 3,000 பிடிக்கிறாங்க, அப்படியா? ஆமாங்க்கா. அதெல்லாம் சரி, இதில் இவளுக்கு என்ன பிரச்சனையா? எதுக்கு உன்னோட 50 பேர் ரவுண்டு கட்டிக்கிட்டு சண்டை போட்டாளுங்க பாவத்தை? எல்லாத்துக்கும் 2,000 கேட்டது தப்பாங்க்கா. அவங்களால கொடுக்க முடியாதான். 500 வேணால் தராளுகளாம். எனக்கு என்ன பிச்சையா போடுறாங்க 500? நான் என்ன சும்மாவாக்கா கேட்குறேன்? நான் அந்த பேங்க்குக்கு வீட்டுக்கு எத்தனை நாள் அலைஞ்சிருப்பேன், உங்களுக்கு தெரியாததாக்கா? அப்படி இருக்கையில் 2,000 கேட்டது தப்பு, 500 வேணால் உனக்கு தாரோன்றாங்கக்கா. இனிமேல் உங்கள்கிட்ட நான் அலைஞ்சு திரும்ப இந்த காசுகளை வாங்கி இந்த லோன் முடிக்க வரையும் கட்ட வேணாம். அப்படி இருக்கும்போது 2,000 கொடுக்குறதுக்கு 50 அழுகு அழுகுறாங்க 50 பேரும். கடைசியாக முடியாதுன்னே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கக்கா. 500 வேணால் தாரோன்றாங்கக்கா. நான் எதுக்கு இவங்களுக்குலாம் லோன் வாங்கி தரணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க்கா. ஏன் 2,000 கொடுக்குறக்கு அவ்வளோக்கெல்லாம் என்ன கொள்ளையா? 50 பேர் நல்லா தானே இருக்காளுங்க. ராணி, வசந்தி இவளெல்லாம் நல்லா தானே இருக்காளுங்க. பத்திரகாளிக்கெலாம் என்ன குறைச்சலாம்? உமா இவம்மா அப்படி சொன்னா பார்த்தியா எவ்வளோ திமுருன்ட்டு. வந்து லோன் வேணும் வீடு ஏறி வந்து கேட்டாளுகள்ல. இப்போ 2,000 கொடுக்குறக்கு அவளுக்கு என்ன வலிக்குதான்? இப்படி தான் பண்ணுவாளுகம்மா. இதுக்கு தான் சொல்கிறது. எப்படிலாம் பேசியிருக்காளுக பற்றியா? 2,000 கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. பாவம், நீ என்ன சும்மா வாங்கி தர? அவங்கள்ட்ட போய் பேசி வச்சு செஞ்சு பாவம் நீன்னு சொன்னாப்புல 8 தடவை பேங்க்குக்கு அலைஞ்சிருப்ப. ஆமாம், நானும் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமாம் ஆமாம், நீ கேட்டதில் ஒன்றும் தப்பே இல்லை.
எல்லாரும் நல்லா தானே இருக்காளுங்க, 2000 கொடுக்கறதுக்கு என்னவா அவளுக்கு வலிச்சு கிடக்கு. நீங்க வேறக்கா உமாவா, அவன் அந்த 500 ரூபாயும் கொடுக்க மாட்டேன்ட்டு இருக்கா. நீங்க வேட பேசிட்டு இருக்கீங்க. நான் 2000 கேட்டதும் அவ்வளோ பேர் மூஞ்சியும் பார்க்கணுமே, விட்டா நீ அடிச்சிருந்துருப்பாங்கக்கா. அவன் என்னமோ கொலை குத்தம் பண்ண மணிக்க அவ்வளோ பேர் எகிரிக்கிட்டு எங்கூட சண்டைக்கு வராங்க. உனக்கு எதுக்கு 2000 கொடுக்கணும், உனக்கு எதுக்கு 2000 கொடுக்கணும்னு. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமாக்கா. நான் என்னமோ சும்மா கேட்குற மாதிரி அவங்க கூட நினச்சிக்கிட்டாங்கக்கா. உங்களுக்குனாலும் என் கஷ்டம் புரிஞ்சிருக்கே, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. இப்போ கொஞ்சம் என் மனசு பரவாயில்லாமல் இருக்குக்கா. அவங்க என்னை எப்படிலாம் பேசினாங்கன்னு தெரியுமாக்கா. என் மனசை யார்கிட்ட சொல்லி ஆற்றுவேன்னு நினச்சேங்க்கா. நல்ல வேளை உங்ககிட்ட சொன்னது எனக்கு இப்போ கொஞ்சம் பாரம் குறைஞ்சிருக்குக்கா. நம்ம எதுவும் தப்பாக கேட்டுட்டோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க்கா. அப்போ நான் கேட்டதில் தப்பு இல்லைல்லக்கா. வேலை செஞ்சது தானக்கா கூலி கேட்குறேன். எப்படிலாம் இருக்காங்கன்னு பாருங்கக்கா. நன்றி கெட்டு போய் அவ்வளோ பேரும். இந்த உலகமே நன்றி கெட்ட உலகம் தானே கீதா. அதுலேயும் நம்ம ஊருக்காரங்க இருக்காளுவாரு, அதுவும் நம்ம குழுவில் இருக்காளுவாரு, அவளெல்லாம் மகா மோசம். என்ன காசுக்கு என்ன பஞ்சமாவா கிடக்கு? 50 பேர் நல்லா தானே இருக்காளுங்க. அதுலேயும் இந்த பத்திரகாளிக்கெலாம் குழுவே தேவையில்லை. அதில் குழு வாங்க வந்துட்டு உனக்கு 2000 வேற கொடுக்க மாட்டேன்னு உன்னையும் வேற இப்படிலாம் பேசியிருந்திருக்கு பார்த்தியா. அக்கா நீங்கள் வேற, நான் எனக்கு குழுவே எழுதாமல் 2000 இப்படி உங்கள்கிட்டலாம் வாங்கி நான் வந்து அதை வச்சே குழு 60,000 வாங்கினதுக்கு சமன் பண்ணிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வடுக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரு பத்திரகாளியா? பாத்தியாம்மா, அந்த உண்மைக்கெலாம் காசுக்கு என்னம்மா குறைச்ச? 2000 என்ன 5000 கூட கொடுக்கலாம் நீ வாங்கி கொடுத்தீன்னா. அது காசே தேவையில்லை. எப்படி பேசியிருக்குன்னு பார்த்தியாம்மா. ஆமாக்கா, நைட்லாம் படுத்தா தூக்கமே இல்லை. அவங்க பேசினது தான்க்கா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி, இவங்களுக்கெல்லாம் லோன் வாங்கி தரணுமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க்கா. அப்படியா? நீ லோன் வாங்கி தரதா இல்லையா? நான், சாந்தி, லதா, ரேஷ்மா இவங்கெல்லாம் இந்த லோன் வந்ததாம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆமாம்மா, இது இந்த லோன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் நீ இப்படி சொல்கிறியே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்படியாக்கா, ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதா? ஆமாம்மா, இந்த காலத்தில் காசை யார் வேணான்னு சொல்லுவா. அதுலேயும் எங்களுக்கெல்லாம் இந்த லோனுங்க வாங்கிதாம்மா கடன்கள்லாம் அடைக்கிறது. அதாம்மா பார்த்தோம். கொஞ்சம் பார்த்து வாங்கி தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். நீ இப்படி சொல்கிறியே, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. சரி சரிக்கா, கவலைப்படாதீங்க. 10 பேர்த்தில் 4 பேர் அவங்கள மாதிரி இருக்காங்க, 4 பேர் உங்களை மாதிரி இருக்காங்க. உங்களெல்லாம் நான் பார்க்கணும்ல. அதனால் கண்டிப்பாக லோன் வாங்கி தரேங்க்கா உங்களுக்கு. கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. அவங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக கண்டிப்பாக லோன் வாங்கி தரேங்க்கா. அப்படியா சொல்கிற? லோன் வாங்கி தரியா? சரிம்மா சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஆனால் 60,000 தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே தரமாட்டாங்க. ஏம்மா கீதா, 60,000 தான் தருவாங்களா? கொஞ்சம் பேசி ஈசி 80,000 1 லட்சம் வரையும் போனால் கூட பரவாயில்லையே. முதல் 30,000 வாங்கணும், அப்புறம் 40,000 வாங்கணும், இப்போ 60,000 தான்க்கா. 80,000 1 லட்சம்லாம் தரமாட்டாங்க. இதை கட்டி முடிச்சதுதான்க்கா தருவாங்க. இதை கட்டி முடிங்க, அடுத்த தடவை வாங்கிடலாம். சரிம்மா சரிம்மா, எனக்கு 60,000 இப்போ கிடச்சா கூட ரொம்ப நான் சந்தோஷந்தாம்மா. சரிம்மா, கொஞ்சம் பொங்கலுக்குள்ளே வாங்கி தர பாரேன். ஆமாம், பொங்கல்லாம் வேறு வருது. என் நாத்தனாலாம் வேறு ஊர்லேருந்து வருவா. எல்லாம் செலவெல்லாம் நிறையா இருக்குமா. கொஞ்சம் வாங்கி கொடுக்குறியா? பொங்கலுக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. சரிக்கா சரி, முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பொங்கலுக்குள்ளே வாங்கிடலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க்கா. இப்போ தான் அவங்க அம்மா பார்க்க ஊருக்கு போக விட மாட்டுறாங்கன்னு சொன்னீங்க உங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாரும். இப்போ அதுக்குள்ளேயும் டக்குன்னு பொங்கல் வருது, உங்கள் நாத்தனா வராங்க, எல்லா துணிமணி எடுக்கணும் வைக்கணும். ஐயய்யா, உங்களை திருத்தே முடியாது போங்க. வேறு என்னம்மா பண்ணுறது? வருஷம் வருஷம் செய்கிறதே. இந்த வருஷம் செய்யலைன்னா ஏதாவது நினச்சிக்கிட்டானா என்ன பண்ண முடியும் சொல்லு? நம்மளை தான் விட மாட்றாங்க. அதெல்லாம் அவள் வந்து இங்கே வந்து 10 நாள் இருந்துட்டு தான் போவா. பொங்கலுக்கு வரவ என்னென்ன தேவையோ எல்லாம் அவங்க ஆத்தாக்காரிட்ட கேட்டு எல்லாம் வாங்கிட்டு தான் போவா. அவங்க ஆத்தாக்காரியா காசு கொடுக்க போகிறா?
எல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட தான் வாங்கி கொடுப்பா அவங்க ஆத்தா. எல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல, அதுதாம்மா. ஏக்கா வருஷம் வருஷமா வாங்கி தருவீங்க? என்னக்கா சொல்றீங்க? ஆமாம் கீதா, நம்மளுக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை. அவள் அதெல்லாம் வருஷம் ஃபுல்லாக வந்துடுவா, வருஷத்துக்கு வந்துடுவா. பொங்கலுக்கு இங்கே தானே கொண்டாடுறா, எல்லா வருஷத்துக்கும் வந்துடுவா. அவளுக்கு அவள் பிள்ளைக்கு அவள் வீட்டுக்காருக்கு அவள் மாமனார் மாமியாருக்கு எல்லாத்துக்கும் துணிமணி வாங்கி இன்னும் என்னென்ன தேவையோ அனைத்து சாமானும் வாங்கிட்டு தான் போவா. எல்லாம் என் மாமியார் புருஷன்ட்டு தான் காசை வாங்கி கொடுக்கும். ஆமாம், என் மாமியாவை கொடுக்குறா காசு, எல்லாம் என் புருஷன் சம்பாதிக்கலன்னு தான் எடுத்து எடுத்து கொடுத்து வாங்கி கொடுக்கணும். ஒன்றும் இல்லைன்னா கூட முனைச்சிக்கிருவா கீதா. நான் எல்லாம் பார்த்து வச்சு தான் அனுப்பிச்சி விடுவேன் எப்போவுமே. ஏக்கா என்ன இப்படி பொழைக்க தெரியாதவளா இருக்கீங்க? உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்ல வேண்டியதானக்கா? நம்மள்ட்ட எங்கெங்க இருக்கு காசு வருஷம் வருஷம் இப்படி கொடுக்கறதுக்கு? உங்க அம்மா அப்பா வசம் தான் கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு கம்மன் இருக்க வேண்டியதானே? நீ வேற கீதா, நான் போய் என் புருஷன்ட்ட சொல்ல போய் என் புருஷன் என் மாமியார்ட்ட போய் ஏதாவது கேட்க போய் இது பெரிய பூகம்பமாக வெடிச்சு பிரச்சனை வந்து பொங்கல் கொண்டாடாமல் இருக்கிறதுக்கு நாம் வட கம்முன்னு இருந்துட்டு போயிடலாம். ஏக்கா உங்க மாமியான அப்படி கொடுமைக்கார பொம்பளையா? உங்களே கொண்டாட விடாம நிப்பாட்டி விடுமா என்ன? ஆமாம் கீதா, என் மாமியார் பேயாட்டம் ஆடுவா, உனக்கு என்ன தெரியாததா? அதுக்கு தான் இந்த லோனை வாங்கி இந்த பொங்கலெல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் செலவு வேறு இருக்குது, அதான் அதிகமாக லோன் கொடுத்தாங்கன்னா அதையும் சேர்த்து பார்த்துடலான்னு பார்த்தேன். இப்போ பொங்கலுக்கே பத்தாது போலையே லோன் வாங்கினா. அதனால தான் கீதா சீக்கிரம் வாங்கி தர சொல்கிறேன். கொஞ்சம் பொங்கல் முன்னாடியே பார்த்து வாங்கி கொடுத்தனா ரொம்ப உனக்கு புண்ணியமாக போகும். கொஞ்சம் பார்த்து வாங்கி தரியா? கண்டிப்பாக்கா, முடிஞ்சளவு உங்களுக்காக கண்டிப்பா பண்ணி பொங்கலுக்கு வாங்கி கொடுத்துறேன், சரியா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. சரி, இந்த கமிஷன் காசு 500 கொடுக்க அவ்வளோ ஒத்துக்கிட்டாளுகளாக்கும், 500 மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காளுகளோ? சரிம்மா. அதான் அக்கா ரொம்ப கஷ்டப்படுறேம்மா, உனக்கு தான் தெரியுமே. அதான் இவ்வளோ நேரம் பேசின வச்சு நீயே பாவம் எனக்கா இவ்வளோ இறக்கப்பட்டுட்ட. அதனால் இந்த 500 கொஞ்சம் அக்காட்ட மட்டும் உன் கூட பிறந்தவளாம் நினச்சி இந்த 500 மட்டும் வாங்கி என்கிட்ட மட்டும் கேட்காதம்மா, சரியா? ஐயோ, பால் அடுப்பில் வச்சுட்டு வந்தேனே, என்னாச்சோ தெரிலப்போ. என் மாமியார்காரி அடுப்படி பக்கம் போனா என்னைய கொன்னே போடுவா. நான் வரேன் கீதா, பார்த்து அந்த லோனு வாங்கி கொடுத்துரு, அக்காவை ஞாபகத்தில் வச்சுக்க. கவலைப்படாத கீதா, நீ என்கிட்ட அந்த 500 வாங்கினதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சரியா? நான் வாரேன். போச்சு, என் மாமியார் பேயாட்டாட போகிறேன், நான் வரேன். என்னது 500 தரமாட்டாளா? அதுக்கு அவளுகளே பரவாயில்ல போலையே. என்ன இவ இப்படியா கொஞ்சம் பொம்பளையா இருந்திருக்கா? இவளுக்கா இறக்கப்பட்டது தப்பால போச்சு. 500 தரமாட்டாளாமே. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எப்படி நம்புறது? இவங்கெல்லாம் நம்பி லோன் வாங்கி தரலாமா வேணாமா? ஒண்ணுமே புரியலையே. என்னைய வச்சு காமெடி பண்றாங்களா? விடிய சீதாராமன் கதை கேட்டு விடுந்ததுக்கு அப்புறமா சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொல்லிட்டு போகுது. என்னடாது? லோன் வாங்கி தரலாமா வேணாமா யோசிச்சு எதா இருந்தாலும் முடிவெடுக்கணும். கொஞ்சம் அசந்தோம் அவ்வளோதான், என்னைய முடிச்சு விட்டுருவாங்க போங்க.